ஹாய் மகளே, வணக்கம் வணக்கம் வணக்கம். எஸ், நான் பேசுற ஆடியோ வீடியோ கிளியரா கேக்குதாப்பா? ஆடியோ அண்ட் வீடியோ கிளியரா கேக்குதா? ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் வீடியோ வராம திண்டாடிட்டு இருந்தேன், என்னடா வீடியோவே வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல. ஓகே, எஸ், குட் ஆஃப்டர்நூன். கிளியரா இருக்கு. ஓகேப்பா, ஆரம்பிக்கலாமா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்கோட பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்பர் ரேங்கிங், நம்பர் சீரீஸ் ஆர் தட் மிஸ்ஸிங் த டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? மிஸ்ஸிங் டேர்ம், மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா பொதுவா வந்து ஒரு தொடர் இருக்கும், ஒரு நம்பர் தொடர் இருக்கும். அந்த நம்பர் தொடர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா காணாம போயிருக்கும். அந்த நம்பர் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஒண்ணு இது தொடரா இருக்கலாம், அப்படி இல்ல அப்படின்னா வந்துட்டு எனக்கு பிக்சரா கொடுத்துருக்கலாம். ரைட்டா? ரெண்டுல ஏதோ ஒண்ணு எனக்கு கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுல இருந்து நாம அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ரைட்டா? ரைட். ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரைட்டா, என்ன கொடுத்துருக்காங்க நல்லா கவனிங்களேன். எனக்கு என்ன பண்ணிருக்காங்க, இங்க ஒரு பிக்சர் இருக்கு, அதுல 6, 3, 27 வந்திருக்கு. ரெண்டாவது பிக்சர் 5, 2, 21 வந்திருக்கு. அப்ப மூணாவது பிக்சர்ல 10, 8, இந்த இடத்துல என்ன நம்பர் வரணும்? இதுதான் என்னுடைய கேள்வி. ரைட்டா? என்ன பண்ணா இந்த நம்பர் எனக்கு வரலாம்? என்ன பண்ணா இந்த நம்பர் வரும்? நல்லா யோசிச்சு பாருங்க. 6, 3 இது ரெண்டும் சின்ன நம்பர், இவன் மட்டும் பெரிய நம்பரா இருக்கான். என்ன பண்ணா இந்த நம்பர் வரும் எனக்கு? 6ஐயும் 3ஐயும் நான் ஆட் பண்றேன், வரக்கூடிய நம்பர் 9. அந்த 9 3ஆல மல்டிப்ளை பண்ணா 27. கரெக்டா? அதே மாதிரி 5ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணா 7, 7 3ஆல மல்டிப்ளை பண்ணா 21. கரெக்டா? ரைட்? அப்ப எனக்கு 6 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணிக்காங்களா? அப்படி எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்கலாமாப்பா? ரைட்? சூப்பரான ஒரு ஷார்ட்கட் சொல்லிருக்கீங்க. என்னது? 6ஓட ஸ்கொயர் வந்து எனக்கு 36, 3ஓட ஸ்கொயர் வந்து எனக்கு 9, ரெண்டையும் நான் சப்ராக்ஷன் பண்ணா 27. ரைட்? 5ஓட ஸ்கொயர் வந்து எனக்கு 25, 2ஓட ஸ்கொயர் வந்து எனக்கு 4, ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணா 21. 10ஓட ஸ்கொயர் வந்து எனக்கு 100, 8ஓட ஸ்கொயர் வந்து எனக்கு 64, பேலன்ஸ் 36 சொல்லலாமா? ரைட்? 36. ஆனா 36 இல்லையே, 36 ஆப்ஷன்ல வரலையே, நான் என்ன பண்றது? ரைட்? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இது கரெக்ட், இது ரைட், ஆனா இட்ஸ் லாஜிக்கலி ப்ரூஃப்டு. ஆனா என்ன அப்படின்னா ஆப்ஷன்ல இல்ல. ஆப்ஷன்ல இருந்திருந்தா இட்ஸ் கரெக்ட், ஆப்ஷன்ல இல்ல. அதனால இது ஒரு பேட்டர்ன், இட்ஸ் கரெக்ட், இது லாஜிக்கலி ப்ரூஃப்டு. ஏன்னா முதல் நம்பரும் ரெண்டாவது நம்பரும் அவங்க சொல்லியிருக்கிற நம்பர் படி எனக்கு வந்துருச்சு. ரைட்? அப்ப மூணாவது நம்பரை நான் அப்ளை பண்றேன். ஆனா எனக்கு அங்க ஆப்ஷன் வேற ஒரு லாஜிக் நம்ம யோசிக்கணும். அதுதான் நான் முன்னாடி சொன்ன லாஜிக். ரைட்டா? நான் என்ன நம்பர் சொன்னேன் எனக்கு லாஜிக்? அதாவது 10ஐயும் 8ஐயும் நான் ஆட் பண்ணணும். ரைட்டா? அப்ப எனக்கு 10 பிளஸ் 8 வந்து எனக்கு 18 கிடைக்கும். இந்த 18 3ஆல மல்டிப்ளை பண்ணா 54 வருமா? சோ தி ஆன்சர் 54 எனக்கு இங்க இருக்கு. சோ தி ரைட் ஆன்சர். சரியா? சோ ரீசனிங்க பொறுத்த வரைக்கும் இதுதான். அதாவது நீங்க லாஜிக்கலி ஒரு விஷயத்தை சொல்லிட்டீங்க அப்படின்னா அது ப்ரூஃப் ஆயிடுச்சு அப்படின்னா இட்ஸ் கரெக்ட். இப்ப நீங்க சொன்ன பேட்டர்னும் ஒன் ஆஃப் த பேட்டர்ன், அது கரெக்டான பேட்டர்ன் தான். ஆனா என்ன அப்படின்னா அவங்க வேற ஒரு லாஜிக்ல வேற ஒரு ஆன்சர் கொடுத்திருக்காங்க. ரெண்டு ஆன்சர், ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு பேட்டர்ன் வரலாம், ஆனா ரெண்டு ஆன்சர் எப்பவும் வராது. ரைட்டா? ரெண்டு ஆன்சர் வராது. ரைட்டா? இல்ல சில நேரத்துல ரெண்டு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பேட்டர்ன் யோசிப்போம், ஆனா ஆன்சர் ஒரே ஆன்சரா நமக்கு கிடைக்கலாம். சரியா? ஒரே ஆன்சரா கூட கிடைக்கலாம். ரைட்டா? ரைட். சோ கேள்வி நம்பர் 2. முதல் டயக்ராம்ல 45, 65, 10 இருக்கு. ரெண்டாவது டயக்ராம்ல 55, 44, 9 இருக்கு. மூணாவது டயக்ராம்ல 56, கேள்விக்குறி 6. அந்த கேள்விக்குறி என்ன வரும்ன்றது கொஸ்டின் பா. ரைட்? என்ன வரும் நமக்கு? ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணலாமா? சோ எனக்கு 45ஐயும் 65ஐயும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 110. இந்த 110 11ஆல வகுத்தா எனக்கு 10 தடவைக்கு. சோ திஸ் இஸ் ஆன்சர். அப்ப அதே மாதிரி 55ஐயும் 44ஐயும் நான் ஆட் பண்றேன், 99 வரும். இந்த 99 நானு 11ஆல வகுத்தா 9 வரும். சோ திஸ் இஸ் ஆன்சர் அங்க வந்திருக்கு. கரெக்டா?
சோ எனக்கு இரண்டு எண்களினுடைய கூட்டுத்தொகையா 11ஆல நான் வகுத்துறேன். அப்ப மூணாவது என்னது, 56ங்கிற நம்பரை சம்திங் ஏதோ ஒரு நம்பரால நான் கூட்டுறேன். எனக்கு இங்க ஒரு நம்பர் வரும். அது என்ன நம்பரு? அந்த கிடைக்கிற நம்பரை 11ஆல வகுக்கும் போது 6 கிடைக்குது. எந்த நம்பரை 11ஆல 6 கிடைக்கும்? 66. அப்ப இங்க 66 வந்திருக்கணும். 56 கூட ஒரு 10 ஆட் பண்ணும் போது எனக்கு 66 கிடைக்கும்னு சொல்லலாமா? ஒரு 10 நான் ஆட் பண்ணும் போது அப்படின்னு சொல்லலாமா? அடுத்து கேள்வி நம்பர் 3. என்னது? சுத்தி நம்பர் இருக்கு, நடுவுல ஒரு நம்பர் இருக்கு. சுத்தி நம்பர் இருக்கு, நடுவுல ஒரு நம்பர். சுத்தி நம்பர், நடுவுல நம்பர். என்னது இது? என்னதுப்பா அது? இந்த நம்பரை பார்த்த உடனே அது என்ன டைப் ஆஃப் நம்பர் அப்படின்றத கண்டுபிடிக்க தெரியணும். ஒரு நம்பரை பார்த்த உடனே அது என்ன டைப் ஆஃப் த நம்பர் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. 729ங்கிறது 9ஓட கியூப் மதிப்பு. கேட்டா 8ன்றது 2ஓட கியூப் மதிப்பு. 27ங்கிறது 3ஓட கியூப் மதிப்பு. 1 1ஓட கியூப். இந்த நம்பரோட கூட்டுத்தொகை என்னப்பா? 9 + 1 10, 2 + 3 5, 10 + 5 15. அப்போ உள்ள இருக்கிற நம்பர் வந்து கூட்டுத்தொகை சொல்லலாமா? ரைட். அப்ப அதே மாதிரி 5 3 4 7 7 4 11 11 14 14 + 5 19 உள்ள கரெக்டா வந்துட்டாப்ல. அப்ப லாஸ்ட்ல ஆட் பண்ணோம் அப்படின்னா 6ஓட கியூப் மதிப்பு, 3ஓட கியூப் மதிப்பு, 5ஓட கியூப் மதிப்பு, 2ஓட கியூப் மதிப்பு. 5 + 3 8, 8 2 10, 10 + 6 எனக்கு 16 சொல்லலாமா? 16 ரைட்டா? அதனுடைய கூட்டுத்தொகை என்பது 16. ரைட்? எஸ். ஓகே, தி நெக்ஸ்ட் அடுத்தது போலாமா? கேள்வி நம்பர் 4. இந்த நம்பர் நீங்க தான் சொல்ல போறீங்கப்பா. பொறுமையா கண்டுபிடிப்போம். ரைட்டா? என்ன வரும்? 6 4 2 5 சுத்தி ஒரு 4 நம்பர் இருக்கு. உள்ளுக்குள்ள ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. வெளியில இருக்கிற நம்பரை விட உள்ள இருக்கிற நம்பர் கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கு. அப்போ 1 கூட்டுத்தொகை இல்ல பெருக்கல் சம்திங் என்னமோ பண்ணிருப்பாங்க. என்ன பண்ணிருப்பாங்க நமக்கு? சோ என்ன பண்ணா இந்த நம்பர் வரும்பா? என்ன பண்ணா நம்பர் வரும்? ரொம்ப எளிமையா சொல்லலாம். என்னது? முதல் நம்பர்ல 6ஆம் நம்பரையும் 2ஆம் நம்பரையும் நான் பெருக்கிறேன், எனக்கு 12 கிடைக்குது. ஆப்போசிட். அதே மாதிரி 4ஆம் நம்பரையும் 5ஆம் நம்பரையும் பெருக்கிறேன், 20ன்னு கிடைக்குது. இந்த இரண்டினுடைய கூட்டுத்தொகை எனக்கு 32. கரெக்டா? இந்த இரண்டு எண்களின் கூட்டுத்தொகை. அப்ப அதே மாதிரி 4 3 12 12 + 6 18. அப்ப இங்க 5 + 7 35. 35 கூட ஒரு 8 ஆட் பண்ணணும். அப்ப இங்க எனக்கு 2ன்னு இருந்துச்சுன்னா 4 × 2 8. அப்போ 2 என்பது சரியான பதில் சொல்லலாமா? சூப்பர்ப்பா, வேற லெவல். ரைட் தேவராஜ், வேற லெவல்ப்பா. குட், வெரி குட். என்னாச்சு அமைதி ஆயிட்டீங்க? அடே தீயா சொல்ல வேணாமா ஆன்சர்லாம்? நேரம் வெறித்தனமா சொல்லிருப்பீங்கன்னு பார்த்தா அமைதியா இருக்கீங்க. என்னது? 6 2 40, 8 4 என்ன கேது? 1 7 50. என்னப்பா ஆன்சரு? என்ன ஆன்சர் வரும்? என்ன ஆன்சர் வரும்? வேற லெவல். பார்த்தலுமே சொல்லிட்டீங்க. போங்க. என்ன பண்ணிருக்காங்க ஆன்சரு? எஸ் 80. 80 எப்படி? 6ஓட ஸ்கொயர் வந்து எனக்கு 36, 2ஓட ஸ்கொயர் வந்து 4. ரைட்டா? இதோட ஸ்கொயர் மதிப்பு எடுக்கிறோம். 2ஐ ஆட் பண்ணா 40. அப்ப அதே மாதிரி சாரிமா, வயர் காலில் தட்டி நிக்குது. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்னது? எனக்கு 1ஓட ஸ்கொயரு 7ஓட ஸ்கொயரு, அதாவது 1 + 49 அப்படின்னு சொல்லலாமா? அப்ப அதே மாதிரி இங்க 8ஓட ஸ்கொயரு 4ஓட ஸ்கொயர், அதாவது 64 ஒரு 16. 2ஐ ஆட் பண்ணா 80. ரைட்? 80 என்பது சரியான பதில் சொல்லலாமா? ஓகே, தி நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது கேள்வி நம்பர் 6. இந்த மாதிரி கட்டம் போட்டு தர்றாங்க அப்படின்னா 2 டைப் யோசிச்சு பார்க்கணும். அதாவது என்ன அப்படின்னா, ஒன்னு ஹரிசாண்டலா அவங்க யோசிச்சு பார்த்திருக்கலாம், அல்லது வெர்டிகலா யோசிச்சு பார்த்துக்கலாம். சோ 2ல எது வேணா இருக்கலாம் எனக்கு. ரைட்டா?
ரெண்டுல எதா வேணாலும் எனக்கு இருக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த பக்கம் போயிடுச்சா? இங்கதான் இருக்கு. நல்ல வேலை. 1 5 4 7 இருக்கலாம். இதுக்குள்ள ஏதோ லாஜிக் பயன்படுத்தி ஏதோ ஒன்று வந்திருக்கலாம். அல்லது 5 6 4 60 வந்திருக்கலாம். இத பெரும்பாலும் பெரிய நம்பர் எங்க இருக்கோ அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த வரிசையுடைய பெரிய நம்பர் கண்டிப்பா இப்படி ஹரிசாண்டலா யோசிச்சு பாக்குறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. கரெக்டா? ஏன்னா 5 4 7 இங்க 60 220. அப்ப எப்படி யோசிச்சிருக்கலாம்? வெர்டிகலா நம்ம யோசிச்சு பார்த்திருக்கலாம். அதாவது 5 6 4 இந்த நம்பரை என்னமோ பண்ணி இந்த 60 கொண்டு வர்றாங்க. லாஜிக்கலி இப்படி நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ரைட்டா? அப்ப என்ன பண்ணி இந்த நம்பரை கொண்டு வந்திருக்காங்கப்பா? என்ன பண்ணி இந்த நம்பர் கொண்டு வந்திருக்கலாம்? வாட் இஸ் a possibility? என்ன பண்ணிருக்கலாம்? வேற லெவல். ரைட்? எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. அதாவது என்னது? 5 இன்ட்டு 6 இன்ட்டு 4 இதோட மொத்த மல்டிபிகேஷன் என்னப்பா? 5 இன்ட்டு 6 6 30 30 இன்ட்டு 4 முன்னாங்க 12 120. ரைட்? இந்த நம்பரை எனக்கு என்ன பண்ணிட்டாங்க? டிவைடட் பை 2 2ஆல டிவைட் பண்ணிருக்காங்க. அதாவது 60 அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா? அப்ப அதே மாதிரி அடுத்த நம்பர் எனக்கு 4 இன்ட்டு 10 இன்ட்டு 11 இதோட மொத்த மதிப்பு என்ன? 4 இன்ட்டு 10 40 40 இன்ட்டு 11 40 இன்ட்டு 10 தடவைக்கு 400 ஒரு தடவை சேர்த்தோம்னா 440. ரைட்? அப்ப எனக்கு 440. அப்ப அந்த 440 டிவைடட் பை 2 பண்ணா எனக்கு 220 சொல்லலாமா? ரைட்? அப்ப அதே மாதிரி நமக்கு 7 இன்ட்டு 8 56. 56 இன்ட்டு நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு திரும்ப மறுபடியும் 2ஆல தான் டிவைட் பண்ண போறேன். கரெக்டா? அப்ப எனக்கு 2 என்பது சரியான பதில் சொல்லலாமா? ரைட்? அடுத்த கேள்வி நம்பர் 7. இது வெர்டிகலா ஹரிசாண்டலா எப்படி யோசிச்சு பார்க்கலாம்? என்ன பண்ணிருக்கலாம்? நம்பர் வந்து 30 17 21 இல்ல 30 12 6 12 சம்திங். என்ன பண்ணி என்ன லாஜிக்க எனக்கு பயன்படுத்திருக்காங்க? என்ன லாஜிக் பயன்படுத்திருக்கலாம்? எஸ். 6வது கொஸ்டின் இல்லம்மா, இந்த ஒட்டுமொத்த 3 நம்பர் இருக்குல்ல, இந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்றாங்க. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்றாங்க, டிவைடட் பை 2 பண்றாங்க. வேற ஒண்ணுமே பண்ணல. இந்த 3 எண்களையும் பெருக்கிட்டு 2ஆல் வகுத்திருக்காங்க. வேற ஒண்ணுமே பண்ணல. ரைட்டா? சரி, ரைட், சூப்பர். சோ என்ன பண்ணிருக்காங்க நமக்கு? 5. சூப்பர். 5 என்ன பண்ணிருக்காங்க நமக்கு? இப்போ இருக்கிறதுலே இந்த நம்பர்லயே பெரிய நம்பர் மேல இருக்கிற நம்பர் தான் பெரிய நம்பரா இருக்கான். மேல இருக்கிற நம்பர் தான் பெரிய நம்பர். அப்ப என்ன பண்ணிருக்கலாம்? கீழே இருக்கிற இந்த 3 எண்களினுடைய கூட்டுத்தொகை அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாமா? அதாவது 12 பிளஸ் 6 பிளஸ் ஒரு 12 இதனுடைய கூட்டுத்தொகை 30. மேல இருக்கிற நம்பர் வந்துருச்சா? அப்ப அதே மாதிரி 8 பிளஸ் 7 பிளஸ் 2 இதனுடைய கூட்டுத்தொகை என்ன? 17. 17 மேல வந்துருச்சா? ரைட், ஓகே. அப்போ மேல 21 வரணும். யாரை கூட்டும் போது? இவங்க 3 பேரையும் ஆட் பண்ணும் போது 9 பிளஸ் ஒரு 7 எனக்கு 16. சோ 16 பிளஸ் ஒரு 5 ஆட் பண்ணும்போது 21. சோ ஆன்சர் 5 என்பது சரியான பதில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரைட், அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ கேள்வி நம்பர் 8. சோ இதுல என்னப்பா? இதுல என்ன யோசிச்சு பார்க்கலாம்? நம்பர் பார்த்த உடனே என்ன டைப் ஆஃப் நம்பர் என்ன அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஸ்கொயரை வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்து ஆட் பண்ணிருக்காங்களா? சூப்பர். இப்போ ஆக்சுவலா நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த கீழே இருக்கிற இந்த நம்பர் மட்டும் எனக்கு ஸ்கொயர் வேல்யூவே இல்ல. 14 ஸ்கொயர் வேல்யூ கிடையாது, 29 ஸ்கொயர் வேல்யூ கிடையாது. ஆனா மேல இருக்கிற நம்பர் எல்லாமே வந்து எனக்கு ஸ்கொயர் வேல்யூஸா எனக்கு இருக்கு. கரெக்டா? அப்ப எனக்கு 49 ரூட் எடுத்தா 7, 5ஆம் நம்பரை ரூட் எடுத்தா 5, அடுத்து 4ஆம் நம்பரை ரூட் எடுத்தா 2,
7 5 நமக்கு 12, 12 பிளஸ் 2 14. இதனுடைய மொத்த கூட்டுத்தொகை எனக்கு 14. சரி ரைட். அப்ப அதே மாதிரி 36 ரூட் எடுத்தா 6 பிளஸ் 16 ரூட் எடுத்தா 4 பிளஸ் 9 ரூட் எடுத்தா 3. அப்ப என்ன வரும்? 4 3 7, 7 பிளஸ் 6 எனக்கு 13. ரைட். 13 ஆப்ஷன்ல இருக்குதா? இருக்கு. வெயிட் பண்ணலாம். அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு அடுத்த லைனை செக் பண்ணி பார்த்தணும். ரைட்டா? 64 வந்து எனக்கு 8 ரூட் எடுத்தா, 100 ரூட் எடுத்தா எனக்கு ஒரு 10. திரும்ப அடுத்தது எனக்கு 21 11. அப்ப மொத்த வேல்யூ 10 பிளஸ் ஒரு 8 18, 18 பிளஸ் ஒரு 10 28 1 29. ரைட். அவனும் வந்திருக்கான் 29. ரைட். அப்ப எனக்கு நான் கண்டுபிடிச்ச 13ங்கிறது சரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். கரெக்டா? கண்டுபிடிச்சா 13 என்பது சரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட்டா? நெக்ஸ்ட் அடுத்தது கேள்வி நம்பர் 9. இது வந்து வெர்டிகலா எடுப்பீங்களா ஹரிசாண்டலா எடுப்பீங்களா? 9 6 7 எடுக்கணுமா இல்ல 9 8 3 எடுப்பீங்களா? என்ன பண்ணா இந்த நம்பர் வரும்? என்ன பண்ணா நம்பர் வரும்? என்ன லாஜிக் யோசிக்கலாம்? So very simple. எதுவுமே லாஜிக் தோணலன்னு வச்சுக்கோங்களேன், சம் ஆஃப் த டிஜிட்டை யோசிச்சு பாருங்க. எப்பவுமே எந்த ஒரு லாஜிக்குமே வரல அப்படின்னா ஒன்னு வெர்டிகல்லையோ அல்லது ஹரிசாண்டல்லையோ சம் ஆஃப் த டிஜிட்டை யோசிச்சு பாத்துருங்க. ரைட்டா? இப்போ இதுல சம் ஆஃப் த டிஜிட் என்னப்பா வருது? முதல்ல வெர்டிகல் யோசிச்சு பார்ப்போமே. 9 பிளஸ் 3 12, 12 பிளஸ் 8. ரைட்டா? 9 பிளஸ் ஒரு 8 பிளஸ் ஒரு 3 மொத்தமா 20 கிடைக்குது. சரி ரைட்டு. ரெண்டாவது 6 12 8, 6 பிளஸ் 12 பிளஸ் ஒரு 2, டோட்டல் வேல்யூ 20. அப்போ வெர்டிகலா நான் ஆட் பண்ணும்போது சம் ஆஃப் த வேல்யூ எனக்கு 20 கிடைக்கணும். ரைட்டா? எஸ் லாவண்யா, குட் ஆஃப்டர்நூன், நியூ ஸ்டூடெண்டா? ஓகேப்பா, வெல்கம் வெல்கம் வெல்கம். சரிங்களா? ரைட். சோ 7 5. அப்ப 7ஆம் நம்பர் பிளஸ் 5ஆம் நம்பர் பிளஸ் எந்த நம்பரை நான் ஆட் பண்ணும்போது 20 வரணும்? 7 5 12, 12 கூட ஒரு 8 ஆட் பண்ணணும். அப்ப எனக்கு இந்த இடத்துல 8ன்னு வந்திருந்தா 20 கிடைக்கும். சோ 8 என்பது சரியான பதில். ரைட். நெக்ஸ்ட் அடுத்தது கேள்வி நம்பர் 10. எனக்கு பிளஸ் மாதிரி கொடுத்துட்டு சுத்தி நம்பர் கொடுத்து நடுவுல ஒரு நம்பர் வச்சிருக்காங்க. ரைட்டா? அப்போ என்ன பண்ணா, என்ன லாஜிக் யோசிக்கும் போது எனக்கு என்ன கிடைக்கும்? அவ்வளவுதான். ரைட்டா? எனக்கு பெரும்பாலும் மையத்துல இருக்கிற நம்பரை வச்சு சுத்தி இருக்கிற நம்பரை வச்சு யோசிச்சு பாருங்க என்ன பண்ணிருப்பாங்க, என்ன லாஜிக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா யோசிச்சு பார்க்கலாம்? சோ 25 34 10 16 17 சம்திங். என்ன லாஜிக் பயன்படுத்திருக்காங்க? என்ன லாஜிக் பயன்படுத்திருக்காங்க? ஏதாவது தோணுதா? எங்க சார் ஒன்னும் வர மாட்டேங்குது, நீங்க வேற கேட்டுட்டே இருக்கீங்க, கொஞ்சம் யோசிக்க விடுங்க. ரைட். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், அதாவது எனக்கு எந்த ஒரு லாஜிக்குமே வர மாட்டேங்குது சார் அப்படின்னா சம் ஆஃப் த டிஜிட் யோசிச்சு பாருங்க. எனக்கு சுத்தி எதுவுமே வரல, அப்போ இதோட மொத்த கூட்டுத்தொகையை யோசிச்சு பாருங்களேன். என்னது? ஒரு 25 பிளஸ் ஒரு 16 41, 41 10 ஒரு 51, 51 ஒரு 17 61 68. அப்போ இந்த 68 2ஆல வகுத்தா எனக்கு 34 கிடைக்கும். அப்ப சுத்தி இருக்கிற எண்களை கூட்டிட்டு 2ஆல வகுத்திருக்காங்க எடுத்துக்கலாமா? அப்ப அந்த பக்கம் என்ன பண்ணலாம்? நமக்கு 60 40 100, 100 பிளஸ் ஒரு 8 108, 108 ஒரு 7 178, 178 188, 188 அப்படின்னு வரும்போது 150 கட்டா 70 188, 188 அப்படின்னா எனக்கு 94 வரலாமா? சோ 94 என்பது சரியான பதில். சொல்லலாமா? 94 என்பது சரியான பதில். கேள்வி நம்பர் ரைட். சோ இந்த நம்பர் நான் ஒன்னு சொல்லி தரேன். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில இப்போ ஒரு நம்பர் சொல்லி தரேன். எந்த ஒரு போட்டித் தேர்வுகள் போய் எழுதும் போதும் இந்த மாதிரி ஒரு நம்பர் தர்றாங்க அப்படின்னா லாஜிக்கை எப்பவுமே இப்படி யோசிச்சு பாருங்க.
எப்பவுமே இந்த மிஸ்ஸிங் டேர்ம், மிஸ்ஸிங் நம்பர் இதெல்லாம் இருக்குல்ல, மிஸ்ஸிங் நம்பர், விடுபட்ட எண்ணை கண்டறிதல், இந்த தொடரில் உள்ள அடுத்த எண்ணை கண்டறிதல் அப்படிலாம் கேள்வி கேட்பாங்கல்ல. இதுல பெரும்பாலும் 4 வகைதான். அதாவது என்ன அப்படின்னா, எனக்கு ஒண்ணு கூட்டு தொடரா இருக்கும், இல்ல கழித்தல் தொடரா இருக்கும், இல்ல பெருக்கலா இருக்கும், இல்ல வகுத்தலா இருக்கும். ரைட்டா? சோ மேக்சிமம் இதுதான் எனக்கு இங்க வரப்போற பேட்டர்ன். சரிங்களா? வரப்போற பேட்டர்ன் இவ்வளவுதான். இது போக அந்த டைப் வந்து நம்பர் என்ன அப்படின்னா தொடர்ச்சியான பகா எண்கள், தொடர்ச்சியான ஸ்கொயர் நம்பர்ஸ், வர்க்க எண்கள், வர்க்க மூலங்கள், ரைட்? சம்திங் அது ஏதோ ஒன்று கொடுப்பாங்க, அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஒன்னு அது டைப் ஆஃப் த நம்பர் டைரக்டா கழிச்சு விட்டுருவோம். பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த 4 வகைகள் தான். எப்பவுமே இவங்க 2 பேரும் யாரு, கூட்டலும் சரி பெருக்கலும் சரி, இன்க்ரீசிங் ஆர்டர்ல எனக்கு இருப்பாங்க. ரைட்டா? அதே மாதிரி இந்த கழித்தலும் வகுத்தலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிக்ரீசிங் ஆர்டர்ல இருப்பாங்க. நம்பர் வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும். ரைட்டா? இப்போ இதுல இருக்கிற நம்பர் படி பார்க்கும்போது பாருங்களேன், 0 முதல்ல, அடுத்தது 4, அடுத்து 21, அதுக்கப்புறம் 100க்கு மேல ஏதோ ஒரு நம்பர், 100க்கு மேல ஏதோ ஒரு நம்பர். அப்போ முதல்ல 0, அப்புறம் 4, அப்புறம் 21, அப்புறம் 100 பிளஸ்ல ஒரு நம்பர். இது எப்படி இருக்கு? எனக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. கடா அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதிகரிச்சுக்கிட்டே போகுது இல்ல உங்களுக்கு குறைஞ்சுக்கிட்டே வரும்போது கிராஜுவலா எனக்கு கூடுது அப்படின்னா அது வந்து எனக்கு கூட்டுத்தொடராகவோ அல்லது கழித்தல் தொடராகவோ எனக்கு இருக்கலாம். ரைட்டா? சடனா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா பெருக்கலாகவோ அல்லது வகுத்தலாகவோ எனக்கு இருக்கலாம். அதாவது இவன் வந்து கிராஜுவலா குறைஞ்சிட்டே வருவான், இவன் டக்குன்னு குறைவான். ரைட்டா? சோ இந்த மாதிரி அதாவது படிப்படியா அதிகரிச்சு போகுது அப்படின்னா கூட்டுத்தொடர், இல்ல படிப்படியா குறைஞ்சு வருது அப்படின்னா கழித்தல் தொடர். டக்குன்னு கூடுற மாதிரி இருக்கு, டக்குன்னு எப்படி சார் கூடும்? நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், 0ல ஆரம்பிக்கிற நம்பரு 4ன்னு கொஞ்சம் கிராஜுவலா இருக்குது, அடுத்து 21, அப்புறம் 100க்கு மேல, எப்படி டக்குன்னு மேல போன மாதிரி இருக்கா? சோ இந்த மாதிரி போகுது அப்படின்னா இது கண்டிப்பா ஒரு பெருக்கு தொடரா இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனா 0ல எந்த நம்பரை நான் பெருக்கினாலும் அதுல வந்து நானு கண்டிப்பா எனக்கு 0 தான் ஆன்சர் வரப்போகுது. கரெக்டா? 0வோட எந்த நம்பரை பெருக்கினாலும் அது 0 தான் வரப்போகுது. கரெக்டா? அப்போ இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏதோ ஒரு நம்பரை பெருக்கி கூட ஒரு நம்பரை ஆட் பண்ணிருக்காங்கன்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். சரி, இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் 0, இந்த நம்பரோட எந்த நம்பரை பெருக்கினாங்கன்னு தெரியல, வரப்போற ஆன்சர் 0 தான். அது கூட ஒரு 4ஆம் நம்பரை ஆட் பண்ணா எனக்கு 4ன்ற பதில் கிடைக்கும். அப்படிதானே பார்த்தோம்? இங்க எந்த ஒரு நம்பரை நான் பெருக்கினாலும் வரப்போற ஆன்சர் என்னவோ 0 தான். அப்ப 0 கூட ஒரு 4 ஆட் பண்ணா மட்டும்தான் எனக்கு 4 கிடைக்கும். கரெக்டா? அந்த 4ஆம் நம்பரை ஏதோ ஒரு நம்பரால நான் பெருக்கிறேன், வரப்போற மதிப்பு கூட சம்திங் ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்ணி 21 எடுத்திருக்கேன். 4 எதை பெருக்கும் போது 20க்கு பக்கத்துல வரும்? ஒருவேளை 5ஆல பெருக்கி இருக்கலாம். 5ஆல பெருக்குனா 20, அப்ப 20 பிளஸ் 1 21. ஆனா இங்க முதல்ல 4ஆல ஆட் பண்ணிருக்காங்க, ரெண்டாவது 1 வித்தியாசமா இருக்கா? 1 அதே 4 வரணும், இல்ல 4 பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு நம்பர் வந்திருக்கணும். சடனா 4 1 சம்பந்தமே இல்லாம இருக்குதா? ரைட். அப்ப இந்த இடத்துல நான் யோசிச்சது கொஞ்சம் தப்பா இருக்கு. என்ன யோசிச்சிருக்கலாம் எனக்கு? இதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா யோசிச்சு பார்ப்போம். 4ஆம் நம்பரை ஒருவேளை 4ஆல பெருக்குனா ஒரு 16 கிடைக்கும், அது கூட ஒரு 5. அப்ப ஏற்கனவே 4 ஆட் பண்ணாங்க, இங்க 5 ஆட் பண்றாங்க, 21 கன்ஃபார்ம். ரைட்டா? அப்ப அடுத்தது எனக்கு என்ன பண்ணிருக்கலாம்? எனக்கு இந்த 21 குறைஞ்சபட்சம் 5ஆல மல்டிப்ளை பண்ணாதான் 100க்கு போகும். 4ஆலவே பெருக்கிட்டோம் அப்படின்னா 80 தான். அப்போ முதல் நம்பரை 3ஆல பெருக்கி 4 கூட்டினாங்க, 4ஆல பெருக்கி 5 கூட்டினாங்க. இப்ப 5ஆல பெருக்கும் போது ஒரு 100 பிளஸ் 105, 105 பிளஸ் அது கூட ஒரு 6, அப்போ 111 அப்படின்னு சொல்லலாமா? சோ மதிப்பு இருக்கா? இருக்கு. நான் கண்டுபிடிச்சது இருக்கு. சோ 111 என்பது சரியான பதில். சோ கான்செப்ட் புரியுதாப்பா எப்படின்ட்டு? சோ எப்படின்னு கான்செப்ட் புரியுதா? எஸ். ஓகே, அடுத்தது போலாமா? கேள்வி நம்பர் எழுத்து அப்புறம் நம்பர் ரெண்டுமே சேர்ந்து இருக்கு. எழுத்து நம்பர் ரெண்டும் சேர்ந்து இருக்கு. என்னப்பா வரும்? ஈஸியான கொஸ்டின் தான், யோசிச்சு பாருங்க. 4 36 9, 5x 36, சரி 6e, அப்புறம் 6 42y, அது 42 நடுவில் இருக்குது, 42.
என்னாச்சு? சாரி மக்களே, கொஞ்சம் ஆஃபீஸில் ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால திடீர்னு நடுவில் வந்து ஃபுல்லாக பவர் சடன் பண்ணிட்டாங்க. அதனால தான் டக்குன்னு ஆஃப் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஆஃப் பண்ண வேண்டியதில்லை, அதுவே ஆஃப் ஆகிடுச்சு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா. வீட்டில் இதெல்லாம் பண்ணக்கூடாது. நாங்கள் வந்து வீட்டில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணும்போது இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஆஃபீஸில் வந்து இதெல்லாம் நடக்கலாம், தப்பு கிடையாது. அதனால வந்து இது வந்து எக்ஸப்ஷனல் கேசஸ். வீட்டில் தெரியாதனமா நெட்டுக்கிட்டு கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 1008 கேள்வி கேட்பாங்க. அது எப்படி நெட்டு கட் ஆகலாம், என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆபீஸ் அதெல்லாம் கட் ஆனா பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்துட்டு ஆபீஸ் தானே பொறுப்பு. அதனால வந்து அது எதுக்கு சொல்ல மாட்டாங்க. வந்துட்டு அப்படியா, சரி சரி பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதே நம்ம வீட்டுல இருந்து நான் வீட்டுல கிளாஸ் எடுக்கும் போது கட்டுட்டு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஓகே சரி, நம்ம எங்க மிஸ் பண்ணோம் கடைசியா? எத்தனாவது கொஸ்டின் பார்த்துட்டு இருந்தோம்? இது பார்த்துட்டு இருந்தோம் நினைக்கிறேன். கரெக்டா பார்க்கலாமா? சோ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? இது நேச்சுரல், கரெக்டா? அது எல்லாமே வாஸ்தவம் தான். ரைட், ஓகே. என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? 4 36 9 என்ன வரும்? 4 என்னப்பா இது? 4ஆம் நம்பரையும் 9ஆம் நம்பரையும் நான் மல்டிப்ளை பண்ணா 36 வரும், கரெக்டா? அதே மாதிரி 5ஆம் நம்பரையும் 6ஆம் நம்பரையும் நான் மல்டிப்ளை பண்ணா 30 வரும். சரி, 6ஐயும் எதையும் மல்டிப்ளை பண்ணா 42 வரும். 6 இன்ட்டு 7 தான் எனக்கு 42. 7 42, கரெக்டா? அப்ப எனக்கு இந்த இடத்துல எனக்கு 30ன்னு வந்திருக்கணும், இந்த இடத்துல 7ன்னு வந்திருக்கணும். ரைட், ஓகே. 30 7 இருக்கிற ஒரே ஒரு ஆன்சர் இது மட்டும்தான். ரைட், இதை வந்து நம்ம சி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருந்தாலும் எழுத்துக்களை பார்த்துடலாமே. எழுத்துக்கள் என்ன பண்ணிருக்காங்க? 2 4 6, கரெக்டா? அடுத்தது 2 4 6, அடுத்தது என்னது? 1 3 5, 1 3 5. அப்ப இந்த இடத்துல சி வந்திருக்கணும். 13 15 17, அப்ப இந்த இடத்துல கியூ வந்திருக்கணும். ரைட், சோ கியூ அண்ட் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ரைட், அடுத்தது கேள்வி நம்பர் 13. நம்பர் கண்டிப்பா ஹரிசாண்டலா தான், சரி வெர்டிகலா தான் பாக்குறாங்க. மேல இருக்கிற இந்த 3 நம்பரை என்னமோ பண்ணி 126 கொண்டு வந்திருக்காங்க. என்ன பண்ணா 126 வரும்பா? என்ன பண்ணா 126 வரும் எனக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க. 2 இன்ட்டு 7, 7 2 14, 14 இன்ட்டு ஒரு 9, 14 இன்ட்டு 9 என்ன வரும் நமக்கு? 14 இன்ட்டு 10 140, 140ல ஒரு 14 கம்மி, அப்ப 126. ரைட், அப்ப எனக்கு இந்த 3 நம்பரினுடைய பெருக்கு தொகை. அப்ப 7 இன்ட்டு 3 21, 21 இன்ட்டு 8, சோ 20 இன்ட்டு 8 120, அப்ப 1 இன்ட்டு 8 ஒரு 8, அப்ப 168. ரெண்டா? அப்போ 9 இன்ட்டு 4 36, 36 இன்ட்டு எக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா 216. இது அப்படியே வச்சுக்கோங்க. 36ங்கிறது என்னது? 9 இன்ட்டு 4னே நம்ம வச்சுக்கலாம். ரைட்டா? ஈக்குவல் டு 216 அடிக்கும் போது 4ஆம் வாய்ப்பால 5 தடவைக்கு 20, பேலன்ஸ் 1, 4 தடவைக்கு 96 54, 6 தடவைக்கு. அப்ப எனக்கு அதனுடைய பெருக்கு தொகையில 6 அந்த இடத்துல எனக்கு மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட், கேள்வி நம்பர். ரைட், சோ ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன்னு நினைக்கிறேன், இதே மாதிரி ஒரு நம்பரை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க இருக்கிற நம்பர் எல்லாமே வந்து எனக்கு 50க்கு மேல இருக்கு. அப்ப ஆரம்பிக்கிறது 9 17 33, அப்புறம் 60 50, ரைட்டா? 50 பிளஸ்ல ஒரு நம்பர். சோ எப்படி எனக்கு கிராஜுவலா போகுதா, எப்படி போகுது, எப்படி யோசிக்கலாம்? எப்படி யோசிக்கலாம் அத? அறுபத்தி 5, சூப்பர். 65 என்ன பண்ணிருக்காங்க நமக்கு? 9 இன்ட்டு 2,
18 மைனஸ் 1 17 17 இன்ட்டு 2 34 மைனஸ் 1 33 33 இன்ட்டு 2 66 மைனஸ் 1 65. So the answer will be the 65 சொல்லலாமா? ஓகேவா? சோ ஒரு நம்பரை 2ஆல பெருக்கி மைனஸ் 1 பண்ணிருக்காங்க, வேற ஒண்ணுமே பண்ணல. வெரி சிம்பிள், ரைட்? அடுத்தது போலாமா? கேள்வி நம்பர் 18 16 20 எப்படி வந்துச்சு? 18 22 என்ன நம்பர் வரும்? என்னப்பா நம்பரு? எப்படி யோசிக்கலாம்? இருபது மிடில் நம்பர் அல்லது ஆவரேஜ் நம்பர் அப்படின்னு சொல்லலாமா? 16க்கும் 20க்கும் மிடில் நம்பர், அதாவது ஆவரேஜ்னு சொல்லலாம், ரைட்டா? 18, ரைட்? மேல அப்ப அதே மாதிரி 18க்கும் 22க்கும் மிடில் நம்பர் வந்து 20, ரைட்? சோ the answer will be the 20 என்பது சரியான பதில், ரைட்? அடுத்து கேள்வி நம்பர், இது எப்படி யோசிக்கலாம்? 9 6 2 என்னப்பா வரும்? கொஞ்சம் முன்ன பின்ன யோசிக்க வேண்டியதான், ரைட்டா? முன்னாடி இருக்க நம்பர் பின்னா இருக்க நம்பர் எல்லாம் போட்டு அப்படி இப்படி யோசிக்கணும். 9 6 2 12 9 6 2 12 சரி, நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த 2வது நம்பரையும் இந்த 4வது நம்பரையும் நான் ஆட் பண்றேன். 12 பிளஸ் 6 ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த 3வது நம்பரால நான் வகுக்க போறேன். என்ன வரும்? 12 பிளஸ் 6 18. 18 எனக்கு 2ஆல வகுத்தா 9 சொல்லலாமா? மேல இருக்கிற நம்பர் வந்துட்டாமா? மேல இருக்கிற நம்பர் வந்துருச்சாப்பா? எப்படி? 2வது நம்பரையும் 4வது நம்பரையும் ஆட் பண்ணி 3வது நம்பரால வகுத்துறேன், ரைட்? 5ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணா 8, 8 2ஆல வகுத்தா 4, ரைட்? மேல வந்துட்டாப்ல. அப்போ இவங்க 2 பேரையும் நான் ஆட் பண்ணணும், அத 4ஆல வகுக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. வரக்கூடிய பதில நான் 4ஆல வகுத்தா எனக்கு 8ன்னு கிடைக்குது. அப்ப இந்த 4 இந்த பக்கம் போனா பெருக்கல், 8 × 4 32. இதனுடைய கூட்டுத்தொகை எனக்கு 32ன்னு இருக்கணும். ஒரு நம்பர் 2, அப்ப சரி, ஒரு நம்பர் 2, இன்னொரு நம்பர் எனக்கு 30 கொடுக்கலாமா? அப்போ 30 என்பது சரியான பதில். சூப்பர்மா, ரைட்? அடுத்தது கேள்வி நம்பர், இதெல்லாம் செம்ம ஈஸி, அப்படியே அப்பட்டமா சொல்லலாம், அப்படியே பார்த்த உடனே அப்படி சொல்லையா சொல்லலாம் பாருங்க. செம்ம ஈஸியா இருக்கு, சொல்லுங்க பாப்போம். பத்து 4 இன்ட்டு 2 இன்ட்டு 14 28, 3 இன்ட்டு 9 27, 4 இன்ட்டு 10 ஈக்குவல் டு 40. ஸோ
10 என்பது சரியான பதில். சொல்லலாமா? 10 என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி. கேள்வி நம்பர் 18. 81, 36, 25. மேல இருக்கிற நம்பர்லாம் ஸ்கொயர் மதிப்பு மாதிரி தெரியுது. ஆனா கீழே இருக்கிற நம்பர் வந்து எனக்கு ஸ்கொயர் மதிப்பும் இல்ல, அவன் சின்ன நம்பரும் இல்ல. இப்ப எப்படி யோசிக்கலாம்? கீழே இருக்கிற நம்பர் சின்ன நம்பரா இருந்தா ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம். அவன் தான் சின்ன நம்பராவே இல்லையே, அப்புறம் எப்படி என்ன வரும்? என்ன யோசிக்கலாம்? ரைட், என்ன யோசிச்சால் வரும் சொல்லுங்க. என்ன பண்ணலாம்? சும்மா அப்படியே ஆட் பண்ணிடலாமா? நம்மலாம் யோசிக்க வேணாம், அப்படியே ஆட் பண்ணிடுங்க. ரைட்டா? 81 பிளஸ் ஒரு 49, 40 பிளஸ் ஒரு 80, 120, 120 10, 130. 130 கூட ஒரு 9 ஆட் பண்ணும்போது 139 பக்காவா வந்திருக்கு. ரைட், அடுத்தது 36 பிளஸ் ஒரு 100 பிளஸ் ஒரு 64, 60 பிளஸ் 30 90, 90 பிளஸ் ஒரு 10 100, 100 பிளஸ் 100 200. ரைட், அப்ப அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கிற நம்பரை ஆட் பண்ணா கிடைச்சிருவாங்களா? 77, வேற லெவல். 20 பிளஸ் 30 50, 50 பிளஸ் ஒரு 10 60, 60 பிளஸ் ஒரு 12 72, 72 பிளஸ் 5 77. சோ தி ஆன்சர் 77 என்பது சரியான பதில் சொல்லலாம். ரைட், கேள்வி நம்பர் 19. இந்த நம்பரை பார்த்த உடனே எல்லாமே என்ன டைப் நம்பர்னு தெரியுது. பார்த்த உடனே டக்குன்னு சொல்லலாம். என்ன பண்ணலாம்? நமக்கு 169, 625, 1296, 64, கேள்விக்குரிய 576. பார்த்த உடனே என்ன நம்பர்? அதெல்லாம் யோசிங்க, என்ன நம்பர் அது? பார்த்த உடனே சொல்லலாம். ஸ்கொயர் நம்பர். சூப்பர், ஸ்கொயர் நம்பர்ஸ். அப்ப எல்லாத்தையும் ஸ்கொயர் ரூட் எடுக்கலாம்ல. 169 அப்படின்றது 13. சரி, 64 அப்படின்றது 8. ஓகே, 81 அப்படின்றது 9. ரைட்டு, 625 அப்படின்றது ஒரு 25. ஓகே, அடுத்தது என்ன நம்பர் தெரியல. 49ங்கிறது ஒரு 7. ரைட், ஓகே. அடுத்தது 1296ன்றது 36 ஸ்கொயர் மதிப்பு. அடுத்தது 576ங்கிறது ஒரு 24 ஸ்கொயர் மதிப்பு. அடுத்தது 100ங்கிறது ஒரு 10 ஸ்கொயர் மதிப்பு. என்ன லாஜிக் இதுல? 30, 50, 70. 30 பிளஸ் 20 50, 60 பிளஸ் ஒரு 10 70. இதனுடைய மொத்த கூட்டுத்தொகை 70. 13 பிளஸ் ஒரு 8 21, 21 பிளஸ் ஒரு 9 30. அப்போ 25 பிளஸ் ஒரு 7 32. 32 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணா எனக்கு 18. 18னா என்ன வந்திருக்கும் நமக்கு? 18ஓட ஸ்கொயர் மதிப்பு. 18ஓட ஸ்கொயர் என்னது நமக்கு? 24. சரி, 32 4. ரைட்டா? 32 4 என்பது சரியான பதில் சொல்லலாமா? 32 4 என்பது சரியான பதில். அடுத்து கேள்வி நம்பர் 20. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். ரைட்டா? என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 649, 253. இது 100 இருக்க படிப்படியா குறையுது. ரைட்டா? ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க. 649 143ஆல வகுப்படுமா? கண்டிப்பா வகுப்பட போறது இல்ல. சரி, அந்த நம்பர் கூட ஒரு 143 நான் ஆட் பண்றேன். இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ண என்னப்பா வரும் நமக்கு? 600 பிளஸ் ஒரு 100 700, 780, 780 ஒரு 12 792, 792. அப்போ பெரிய நம்பரா போயிடுது. இருக்கிறதே பெரிய நம்பர், இன்னும் பெரிய நம்பரா போகுது. சரி, அதுவும் வேண்டாம். வேற என்ன பண்ணலாம் எனக்கு? வேற என்ன பண்ணலாம் எனக்கு? சப்ராக்ஷன் பண்ணலாமா? 649 மைனஸ் 143. 9ல 3 போச்சுன்னா 6, 4ல 4 போச்சுன்னா 0, 6ல 1 போச்சு அப்படின்னா 5. 500 சில்லறையில வந்து நிக்குது. கரெக்டா எப்படி இருக்கு? இவனை விட 2 மடங்கு. இப்ப இவனை 2ஆல நான் வகுத்தேன் அப்படின்னா மிடில் இருக்கிற நம்பர் கிடைக்குதுன்னு சொல்லலாமா? மேல இருக்கிற நம்பரையும் கீழே இருக்கிற நம்பரையும் டிஃபரன்ஸ் எடுத்து 2ஆல வகுத்துட்டா நடுவுல இருக்கிற நம்பர் எனக்கு கிடைக்குது. கரெக்டா? அப்ப அதே மாதிரி லாஜிக் இங்க பயன்படுத்திடலாம்ல. என்னது? 1084ல இருந்து
ஒரு 482 கழிச்சிட்டோம் அப்படின்னா 4ல 2 போச்சுன்னா 2, 8ல 8 போச்சுன்னா 0, 10ல 4 போச்சு அப்படின்னா 6, 602 2ஆல வகுத்தா 301. கரெக்டா? 301 என்பது சரியான பதில் சொல்லலாம். ரைட். அடுத்து கேள்வி நம்பர் டைம் எவ்வளவுப்பா இருக்கு? இன்னும் 10 நிமிஷம் இருக்குல்ல, பாத்துக்கலாம். ரைட்டா? நம்ம கூடுதலா ஒரு 5 நிமிஷம் கிளாஸ் எடுக்கணும். ரைட்டா? அடுத்து எதுவும் கிளாஸ் இருக்காப்பா உங்களுக்கு? நான் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எதுவும் கிளாஸ் இருக்கா? ஏன் 5 நிமிஷம் தான் காட்டுது? என்னன்னு தெரியல. கிளாஸ் வந்து கம்மியா தான், 2வது எடுத்தது மட்டும் தான் காட்டுது. முதல்ல எடுத்தது வந்து காட்டல. நான் என்னன்னு சொல்லி நான் டெக்னிக்கல் டீம்ல செக் பண்ண சொல்றேன். சரியா? டெக்னிக்கல் டீம்ல செக் பண்ண சொல்றேன். டைம் என்னன்னு தெரியல, கம்மியா காட்டுது. சரி, ரைட். வீடியோ ஃபுல் வீடியோ வருதா இல்லையா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ரைட்டா? ரைட். ஓகே. சரி, என்னப்பா 1 2 3 இல்ல 1 2 6 என்ன பண்ணலாம் நமக்கு? 1 இன்ட்டு 2 இல்ல 1 பிளஸ் 2 என்ன பண்ணா என்ன வரும்? அந்த பக்கம் 3 வர்றதுக்கு 2ஐயும் நம்ம ஆட் பண்ணலாம். ரைட்டா? ஆனா 2வது இருக்கிற நம்பரை ஆட் பண்ணா 4 வரப்போறது இல்ல. சரி, இவங்களை பண்ணா 1 பிளஸ் 2 ஈக்குவல் டு 3, அத 2ஆல பெருக்குனா 6. சரி, 2 பிளஸ் ஒரு 3 மொத்தமா 5, அத 2ஆல பெருக்கிட்டா 10. அப்ப அதே மாதிரி 3 பிளஸ் 4 ஈக்குவல் டு 7, அத 2ஆல நான் பெருக்கிட்டா எனக்கு 14 சொல்லலாமா? சோ மதிப்பு 14. சூப்பர்ப்பா, வேற லெவல், வேற லெவல். கேள்வி நம்பர் 22. ரைட். சோ கீழே இருக்க நம்பர் பெரிய நம்பரா எனக்கு இருக்காப்ல. இந்த கீழே இருக்க பெரிய நம்பரா இருங்க. இப்ப மேல இருக்கிற வச்சு கம்பேர் பண்ணும்போது என்ன வரும் நமக்கு? 7 இன்ட்டு 4 28. ரைட்டா? அப்போ 4 இன்ட்டு 7 எனக்கு 28. அதுல 1 கழிச்சுட்டா 27. 5 இன்ட்டு 8 5 இன்ட்டு 8 40. அதுல 2 கழிச்சிட்டோம் அப்படின்னா 38. அப்ப கடைசியா 6 இன்ட்டு 9 54. 54ல 3 கழிச்சு விட்டுணும். 3 கழிச்சுட்டா 51. சோ இதனுடைய மதிப்பு 51 என்பது சரியான பதில் சொல்லலாமா? ரைட். அடுத்தது கேள்வி நம்பர் 23. கிராஸா கொடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன? இங்க வெளியில இருக்கிற நம்பரு, இங்க வெளியில இருக்கிற நம்பரை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? 4 நம்பரை வச்சு என்னமோ பண்ணி உள்ள இருக்கிற நம்பரை கொண்டு வரணும். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். ரைட்டா? சோ என்ன பண்ணா நம்பர் வரும்? என்ன பண்ணா அந்த நம்பர் வரும் எனக்கு? முப்பத்தி 7. வேற லெவல், வேற லெவல். பார்த்தோன்னே சொல்லிட்டீங்களே. எது? 3 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 9. 5 இன்ட்டு 6 ஈக்குவல் டு 30. 2ஐயும் ஆட் பண்ணா 39. சரி, 4 இன்ட்டு 4 16. 5 இன்ட்டு 7 35. அப்போ எனக்கு 51. சரி, 41 வருமா? 30 40 51. நடுவுல 51 வந்துடுச்சு. கரெக்டா தான் இருக்குது. அப்ப அதே மாதிரி 3 இன்ட்டு 4 ஒரு 12. 5 இன்ட்டு 5 ஒரு 25. ஆக மொத்தம் 37. ரைட். 37 எங்க இருக்காப்ல? இங்க B ல இருக்காப்ல. 37 என்பது சரியான பதில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் அடுத்தது கேள்வி நம்பர் 24. நம்பர் படி பார்க்கும்போது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. நம்பர் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. என்ன பண்ணா இந்த நம்பர் பாரும்? நம்பர்ல ஒரு பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. எல்லாமே அடுத்தது தான் இருக்கு. என்ன பண்ணலாம் அப்போ? ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் நம்பரை ஆட் பண்ணுங்க சார். 9ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணுங்க.
என்ன வரும்? 9 + 7 = 16. அதுல ஒரு 5 சப்ராக்ஷன் பண்ணா 11. அப்ப அதே மாதிரி 6 + 4 = 10. அதுல ஒரு 2 கழிச்சிட்டோம் அப்படின்னா என்னது? சரி, 8 கழிச்சிட்டா 2. 8 கழிச்சிட்டா 2. அப்போ 8 பிளஸ் சம்திங் ஏதோ ஒரு நம்பர், 8 கூட ஏதோ ஒரு நம்பரை நான் ஆட் பண்ணி வரக்கூடிய நம்பர்ல இருந்து நான் 4 சப்ராக்ஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 7 கிடைக்கும். அப்ப எந்த நம்பர்ல இருந்து 4 சப்ராக்ஷன் பண்ணா 7 கிடைக்கும்? 11ல இருந்து. அப்ப 8 + 3 11, 11 4 போச்சுன்னா 7. சோ தி ஆன்சர் 3 அப்படின்னு சொல்லலாமா? ஆன்சர் 3 அப்படின்னு சொல்லலாமா? ரைட். அடுத்து கேள்வி நம்பர் 25. என்ன கொடுத்திருக்காங்க? சம்திங் நம்பரை என்னமோ பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க? லாஜிக்கு ஒன்னும் பெருசா ஒண்ணும் இல்ல. ஏன்னா 4 9 எல்லாம் குண்டக மண்டக இருக்கு. நம்பர் எல்லாம் குண்டக மண்டக இருக்கு. இந்த மாதிரி ஏட்டிக்கு பூட்டிக்கா நம்பர் வந்து நமக்கு ஒரு ஃப்ளோ இல்லாம ரூடா வந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன மெத்தட் தான். சம் ஆஃப் த டிஜிட்ஸ். ரைட்டா? அந்த நம்பர் எல்லாத்தையும் நம்ம கூட்டி பார்த்துடணும். சரி, ஃபர்ஸ்ட் எனக்கு என்னது? இதோட கூட்டுத்தொகை எனக்கு கேள்விக்குறி இங்க தான் இருக்கு, கண்டுபிடிக்க முடியாது. 9 + 5 9 5 எனக்கு 14. 14 பிளஸ் ஒரு 3 17 17 27 37 37 46 மொத்த கூட்டுத்தொகை 46. சரி, 17 பிளஸ் ஒரு 8 25 25 பிளஸ் 9 34 34 பிளஸ் 4 38. சம்பந்தமே இல்லை. இது 46, இது 38, சம்பந்தமே இல்லாம இருக்கு. சரி, இருந்தாலும் ஆட் பண்ணி பார்ப்போம். 6 + 9 15 15 + 9 24 24 பிளஸ் ஒரு 20 44 44 ஒண்ணு போச்சு அப்படின்னா 43. நம்பர் சம்பந்தமே இல்லாம குண்டக மண்டக வந்திருக்கு. சரி, வெர்டிகலா இல்லாம ஹரிசாண்டலா யோசிச்சு பார்ப்போம். என்னது? 4 + 9 13 13 பிளஸ் ஒரு 17 30 30 பிளஸ் 6 எனக்கு 36. சரி, ரைட். முதல் நம்பர் 36 வந்திருக்கு. ரெண்டாவது 20 + 5 25 25 பிளஸ் ஒரு 8 எனக்கு 33 33 பிளஸ் 9 42. இதுவுமே குண்டக மண்டக தான் வருது. 36 42 நம்பர் வித்தியாசமா இருக்கு. ரைட். அடுத்தது 7 பிளஸ் ஒரு 23 30 30 பிளஸ் ஒரு 18 48. ரைட். எப்படி இருக்கு? 36 42 48. எனி லாஜிக்? கீழே வந்து 46 38 43. என்னப்பா லாஜிக்? இதுல எதை லாஜிக்கான்னு சொல்லலாம்? நம்ம எதை லாஜிக்கலா எடுத்துக்கலாம்? 6 × 6 6 × 7 6 × 8. ஒருவேளை அடுத்தது 6 × 9 54 கூட்டுத்தொகையாக இருக்கும் பட்சத்தில் எனக்கு லாஜிக்கலி ட்ரூ. இல்ல அப்படின்னா கஷ்டம். ரைட்டா? அப்ப எனக்கு 19 + 4 23 23 9 23 32 32 தான் டோட்டல் வருது. அந்த பக்கம் 54 வந்திருக்கணும். அப்ப கூடுதலா இன்னொரு 18 இருக்கணும். ரைட்டா? 18 இங்க இருக்குதா? வரலையே. சரி, 18 30 சாரிப்பா 18ல 32 தானே. 32னா இன்னும் 22 வேணும். 22 இருக்கானா? இருக்கான். அப்ப எனக்கு என்னது? சம் ஆஃப் த வேல்யூ வந்து மல்டிபிள் பை 6 6னுடைய பெருக்கு தொடராக எனக்கு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரைட். அடுத்தது இதுக்கப்புறம் வந்து இந்த தொடர் வச்சு வரக்கூடியது விடுபட்ட எண்ணை கண்டறிதல். ரைட்டா? இந்த இடத்துல என்ன நம்பர் வரும்? 3 5 7 8 15 சம்திங் நம்பர் அப்படியே போயிட்டே இருக்குது. இதை நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ஒரு தொடர் இருக்கு அப்படின்னா அந்த தொடர் வந்து ஒண்ணு ஏறு வரிசையா இருக்கணும், இல்ல இறங்கு வரிசையா இருக்கணும், இல்ல ஒரு நம்பர் ஏறு ஒரு நம்பர் இறங்கு ஏறு இறங்கு இப்படி மாறி மாறி வந்துச்சுன்னா ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் யோசிச்சு பார்க்கணும். எப்பவுமே ஒரு நம்பர் விட்டு இன்னொரு நம்பர் யோசிச்சு பார்க்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. 3 + 4 = 7 7 பிளஸ் ஒரு 8 = 15 15 பிளஸ் ஒரு 16 = 31. எல்லாமே டபுள் டைம் வேல்யூ. 4 8 16. இப்ப அடுத்த நம்பர் 32 போயிருக்கணும், அது வரல, விட்டுலாம். ரைட்டா? இது முதல் நம்பர். ரெண்டாவது இது என்னது நமக்கு? 5 + 3 8 5 + 3 8. 8ல இருந்து ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்ணி ஒரு நம்பர் வருது. அந்த நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பர் ஆட் பண்ணும்போது 26. அப்ப 8 பிளஸ் ஒரு 6 எனக்கு 14 டபுள் டைம் வேல்யூ.
14 பிளஸ் ஒரு 12 இதுல டபுள் டைம் வேல்யூ, அப்ப எனக்கு 26. சோ இந்த இடத்துல எனக்கு 14 என்பது சரியான பதில் சொல்லலாமா? 14 என்பது சரியான பதில் சொல்லலாமாப்பா? ரைட், அடுத்த கேள்வி பார்க்கலாமா? கேள்வி நம்பர் 27. இதுவும் அதே மாதிரிதான். நம்பர் எப்படி இருக்கு? 27 9 125 5 வித்தியாசமா இருக்கு. இப்ப என்ன பண்ணிருக்காங்க எனக்கு? இது கொஞ்சம் ஈஸி தான், பார்த்தோன்னே டக்குன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் ஈஸியா சொல்லலாம். என்ன வரும் நமக்கு? நம்பர் பார்த்தாலுமே தெரியுது. இது 3ஓட கியூப் மதிப்பு, இவன் 3ஓட ஸ்கொயர் மதிப்பு. இது 5ஓட கியூப் மதிப்பு, இது 5ஓட ஸ்கொயர் மதிப்பு. திரும்ப இவன் 7ஓட கியூப் மதிப்பு, இந்த இடத்துல 7ஓட ஸ்கொயர் வந்திருக்கணும், வந்திருந்தா 7ஓட ஸ்கொயர் அப்படின்னா 49 சொல்லலாமா? நான் அமைதியாயிட்டீங்க. 49 சொல்லலாமா? ரைட், சொல்லுங்க அப்படியே டக்குன்ட்டு. சார் 49 அப்படின்ட்டு. அடுத்தது கேள்வி நம்பர் 28. கேள்வி நம்பர் 28 என்னது? 5 7 11 14 சம்திங் போயிட்டே இருக்குது. ரைட்டா? முதல்ல 5ல இருந்து 7, 7ல இருந்து 11, 11 சம்திங் இன்க்ரீஸ் கூட்டிட்டே தான் போகுது. எவ்வளவு கூட்டிட்டே போகுது? எனக்கு எவ்வளவு கூட்டிட்டே போகுது? 5 பிளஸ் 2 ஈக்குவல் டு 7, 7 பிளஸ் 4 ஈக்குவல் டு 11, திரும்ப 11 பிளஸ் ஒரு 3 ஈக்குவல் டு 14. 14ல இருந்து எவ்வளவு போட்டிருக்காங்க? இந்த பக்கம் ஒரு 9. ரைட்டா? அப்ப எனக்கு அடுத்தது 14 பிளஸ் ஒரு 9 23. நம்பர் ஒன்னும் அவ்வளோ செட்டான மாதிரி தெரியல, ஒரு வித்தியாசமா இருக்குது. கேட்டா சரி, என்னாலும் வித்தியாசம் எடுத்து பார்ப்போமே எப்படி இருக்கு நமக்கு. மொதல் நம்பர் 2 2ஓட ஸ்கொயரு, 3 3ஓட ஸ்கொயரு. அப்போ ஒருவேளை அடுத்த நம்பர் இந்த 23 கூட ஒரு 4 ஆட் பண்ணி இருந்தால் 27, இந்த 27 கூட 4ஓட ஸ்கொயரான 16 கூட்டியிருந்தோம் அப்படின்னா 20 பிளஸ் 10 30, 30 பிளஸ் ஒரு 13 43 வந்திருக்குதா? எஸ், 43 வந்துட்டானே. அப்ப நான் இங்க 43 கொண்டு வந்துட்டேன். அப்ப இங்க 27 தான் சரியான பதில். நான் கண்டுபிடிச்சதுல 27 சரியான பதில். சூப்பர்மா. ரைட், அடுத்தது போலாமா? கேள்வி நம்பர் 29. 29 ரெண்டே 2 கேள்வி பார்த்தலாம். ரைட்டா? ரைட், நடுவுல கொஞ்சம் அந்த இது ஆஃப் ஆனதுனாலதான் கொஞ்சம் எக்ஸஸா எடுத்துக்கிறேன். சரியா? கோச்சுக்காதீங்க. ரைட், என்னது 3 7 16 32 57 சம்திங் நம்பர் பெரிய நம்பரா போயிட்டே இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. 3ங்கிற நம்பரை 2ஆல பெருக்குனா எனக்கு 6ன்னு வரும். அது கூட 1 ஆட் பண்ணா 7. 7ங்கிற நம்பரை 2ஆல பெருக்குனா 14ன்னு வரும். அது கூட ஒரு 2 ஆட் பண்ணேன் அப்படின்னா 16. 16ங்கிற நம்பரை 2ஆல பெருக்கினேன் அப்படின்னா 32 பிளஸ் அது கூட 1 2. இங்க மறுபடியும் 32 தான் கொடுத்திருக்காங்க, 1 வேறுபடல. 16 × 2 32. அது அப்படியே நிக்குது. என்ன பண்ணலாம் நமக்கு? வேற என்ன யோசிக்கலாம்? 3 7 என்ன பண்ணிருக்கலாங்க நமக்கு? கண்டிப்பா இந்த லாஜிக் யோசிச்சோம்ல, 57 நான் எப்படினாலும் 2ஆல மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 100க்கு மேல போயிடும். ஆனா ஆப்ஷன்ல எதுவுமே 100க்கு மேல தரல. அப்ப கண்டிப்பா எனக்கு இது என்ன கிடையாது, ஒரு பெருக்கு தொடர் கிடையவே கிடையாது. ரைட்டா? சரி, 3 பிளஸ் 4 ஈக்குவல் டு 7, 7 பிளஸ் இந்த பக்கம் 6 பிளஸ் 3 9 ஈக்குவல் டு 16, 16 பிளஸ் ஒரு 16 ஈக்குவல் டு 32, 32 பிளஸ் ஒரு 25 ஈக்குவல் டு 57. இப்ப தெரியுதா நம்பர் என்ன நம்பர்? அந்த கூட்டுத்தொகையெல்லாம் என்ன நம்பர்? இது 2ஓட ஸ்கொயரு, 3ஓட ஸ்கொயரு, 4ஓட ஸ்கொயரு, 5ஓட ஸ்கொயரு. அப்ப அடுத்தது நமக்கு 6ஓட ஸ்கொயரான 36 வந்திருக்கணும். 50 பிளஸ் 30 80, 80 பிளஸ் ஒரு 13 93. சோ தி ஆன்சர் 93 என்பது சரியான பதில். ஓகேவா? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், கடைசி கேள்வி, இதோட முடிச்சிடலாம். ரைட்டா? 30வது கேள்வி. ரைட், இது என்னது? ஒரு கலப்பு பின்னமா இருக்குது.
கலப்பு பின்னம் பார்க்கும்போது எனக்கு தெரியல, நான் என்ன பண்றேன், இதை பின்னமா கன்வெர்ட் பண்ணி பாக்குறேன். 9 × 11 99. அப்ப முதல் நம்பர் வந்து 100/9. முதல் நம்பரு 100/9. ரெண்டாவது நம்பரு 12 2 24 1 25. 25/2 இருக்கு. அடுத்தது 14 × 7 98. 98 2 100. அப்ப 100/7 கொடுக்கலாம். சரி, நாலாவது நம்பர் என்னது, 16 3 48 50/3. நம்பர் பாருங்களேன், 100/9. ஆனா அடுத்தது 25/2 வித்தியாசமா இருக்கு. நான் எல்லாத்தையுமே 100 மாத்துறேன். ஓ 25/2 அப்படின்னாலும் இத மேலையும் கீழையும் நான் வந்து 4ஆல பெருக்கிட்டேன் அப்படின்னா, மேலையும் கீழையும் 4ஆல பெருக்கினா என்னது, 100/8னாலும் ஒண்ணுதான். இதை அடிச்சாலும் எனக்கு 12.5 தான் வரும், இதை அடிச்சாலும் 12.5 தான் வரும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. கரெக்டா? அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எல்லாத்தையுமே 100/by இருக்கிற மாதிரி நான் மாத்துறேன். என்ன வரும், இது 100/9, இது 100/9. இவன் என்னது, 4ஆல பெருக்குனா 100/8. அடுத்து இவன் 100/7. இவன் 2ஆல பெருக்கணும், ஏன்னா 50 2ஆல பெருக்குனா 100. கீழே எனக்கு 2ஆல பெருக்குனா 6. அப்ப 100/6. பாக்க எப்படிப்பா தெரியுது நம்பரு? இப்ப நம்பர் எப்படி தெரியுது? 100/9, 100/8, 100/7, 100/6, அடுத்தது 100/5. அப்ப அடுத்த நம்பர் எனக்கு 100/5. கரெக்டா? 100/5 வந்திருக்கணும். 100/5 இங்க இருக்கிற நம்பர்ல எது? 20 என்பது சரியான பதில். கரெக்டா? 20 என்பது சரியான பதில். சோ எண் தொடர், ரைட்டா? நம்பர் மிஸ்ஸிங் டேர்ம், மிஸ்ஸிங் நம்பர் அப்படின்றது இவ்வளவுதான்ப்பா. சரியா? ரைட்? சோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவுல நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி, என் நன்றி, வணக்கம் மக்களே. சரியா? தேங்க்யூ சோ மச். இதுல 1/2 மணி நேரம் தான் வீடியோ கிளாஸ் காட்டுது. நான் மிச்ச 1/2 மணி நேரம் முன்னாடி ஃபர்ஸ்ட் எடுத்த 1/2 மணி நேரம் உள்ள ஆட் ஆகுதான்னு பாக்குறேன். இல்லைன்னா டெக்னிக்கல் டீம்ல சொல்லி நான் செக் பண்ண சொல்றேன். சரியா? சோ தேங்க்யூ சோ மச்ப்பா. போறதுக்கு முன்னாடி மறக்காம ரேட்டிங் சப்மிட் பண்ணிடுங்க.